அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். திருமறையிலே இறைவன் லைலத்துல் கத்ரை பற்றி கூறும் பொழுது சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர் என்று கூறுவான். சலாம் விடியற் காலை உதயமாகும் வரை இருக்கும் என்று கூறுவான். இந்த சலாம் என்ற பதம், இறைவன் கூறும் இந்த சலாமிற்கு அர்த்தம் என்ன? அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தன்னுடைய அடியாறுகளுக்கு சலாம் சொல்வதற்காக விண்ணிலிருந்து மலக்குமார்களை இறக்குவான் என்றும் இந்த அத்தியாயம் பேசுகிறது. அதை போன்றே மூமினீன்களுடைய மனதிற்கு ஒரு சாந்தி இறைவன் தானாகவே இந்த இரவில் அவன் வழங்குவானாம். மற்றொன்று, அவனுடைய பாவத்திலிருந்து அவன் பாதுகாக்கப்பட்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவன் சலாமை பெற்றுக் கொள்கிறான். அதாவது அவன் பாதுகாப்பு அடைகிறான். இந்த இரவில் அவன் நரகத்தின் நெருப்பிலிருந்தும் பாதுகாக்கப்பட்டு சலாம் எனும் சாந்தியை அடைந்து கொள்வான் என்பதனையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சலாம் மன நிம்மதியை போல, சலாம் பாவ மன்னிப்பை போல, சலாம் நரக நெருப்பிலிருந்து விடுதலையை போல, சலாம் இறைவனுடைய அருள் அவனுக்கு கிடைக்குமா. இறைவனுடைய திருநாமங்களிலிருந்து ஒரு நாமமாக அஸ்ஸலாம். இறைவன் முதல் வானத்திற்கு இறங்கி வந்து என்னிடம் கேட்பதற்கு யார் இருக்கிறீர்கள் என்று அவருடைய ரஹ்மத்து கூப்பிடுவதாக ஹதீஸிலே வருகிறது அல்லவா. இறைவனை சலாமாக பெற்றுக்கொள்ளும் இரவும் இந்த இரவாக அவன் அனுபவித்துக் கொள்ளலாம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எந்த சலாமை இந்த இரவிலே தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகிறேன் என்று கூறுகிறானோ அப்படிப்பட்ட சலாமை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அது மலக்குமார்களின் சலாமாகவும், அது நம்முடைய மனதிற்கு நிம்மதியான சலாமாகவும், நம்முடைய பாவத்திற்கு பாவ மன்னிப்பாகவும், நரக நெருப்பிலிருந்து விடுதலையாகவும், இறைவனுடைய கிருபையாகவும் நமக்கு அனைத்து சலாம்களையும் நசீபாக்கி தருவானாக.